ஊழி பேரினும் தாம்பேரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார். இது வள்ளுவன் வாக்கு. அதாவது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மன உளைச்சலாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் உங்களது நிலையிலே இருந்து தவறிவிடாதீர்கள். பலர் பல நேரங்களில் தங்களது நிலையில் இருந்து தடுமாறி தவறான காலடி எடுத்து வைப்பதனாலேயே துன்பத்தையும் பெறுகின்றனர், மன உளைச்சலையும் பரிசாக பெறுகின்றனர். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். சோகமோ கஷ்டமோ எதிரான விளைவுகளை சந்தித்தால் சோர்வடையாதீர்கள், துவண்டு போகாதீர்கள். எத்தகைய தவறான செயல்களால் தீமைகளால் மன உளைச்சலை பெற்றோம் என்ற காரணத்தை ஆய்ந்து அறிந்து அதனையே பாடமாக்கிக் கொள்ளுங்கள். தமது வெற்றிகள், நினைத்ததை முழுமையாக அடைந்த ஆனந்தம் போன்றவற்றில் நாம் அடைகின்ற மகிழ்ச்சி மகத்தானது. இந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணம் நாம செயல்பட்டதாலேயே வெற்றியை பெற முடிந்தது. கூர்மையான அறிவாலேயும் நிதானமான செயலாலேயும் நஷ்டத்திலிருந்து கூட லாபத்தை பெற இயலும். ஓர் இழப்பால் ஒரு லாபத்தை பெறலாம் என்பது பொது விதி. சோகத்தை, இழப்பை, தாழ்வு மனப்பான்மையை பக்குவமாக எடுத்து வீசி எறியுங்கள். வெற்றிக்கனி உங்கள் காலடியில் ஒற்றென்று விழும், இது உறுதி. கண் இழந்த பிறகுதானே கவிஞன் மில்டன் இழந்த சொர்க்கம் என்ற காவியத்தை படைத்தான். காதுகள் செவிடாய் இருந்தும் உலகமே வியக்கும் வண்ணம் கலைக்கு உயிரோட்டம் கொடுத்தவன் பீத்தோவன். பொது உடைமை பகலவன் உழைப்பாளிகளின் காவலனாக வாழ்ந்த ஜீவாவிற்கு காது கேட்காது. காதும் கண்ணும் வாயும் செயல் இழந்த ஹெலன் கெல்லர் எவ்வாறு உலக வரலாற்றில் பதியப்பட்டார்? வாழ்வில் நாம் பெறுகின்ற பயன்கள், மகிழ்ச்சிகள், வெற்றிகள் யாவும் கிடைப்பதில் பெருமை அடைவதை விட இழப்பிலேயே இருந்து இவைகளை பெறுகின்ற முயற்சியின் அறிதிறனே பாராட்டுதலுக்குரியது. குன்றக்குடியார் தனது இசை கச்சேரியில் மெய்மறந்து வயலினை வாசித்து கொண்டிருக்கின்ற போது எதிர்பாராது 4 நரம்பு போன்ற மெல்லிய கம்பிகளை ஒன்று அறுந்து விட்டதாம். இடையிலேயே அது அருந்தாலும் தாளம் தப்பாது, லயம் குன்றாது, சுருதி சோரம் போகாது. 3 கம்பிகளை மட்டும் மீட்டியே கரவொலியை பெற்றாராம். இவர்கள் எல்லாம் இழப்பிலேயே நட்டத்திலேயே லாபத்தை சேர்த்த வித்தக்காரர்கள். சோர்வை தூக்கி எரித்து விட்டால் நீங்களும் வாகை சூடி வாழலாம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருத்தல், தன்னை பற்றி உயர்வாக நினைத்தல், கிடைத்ததை கொண்டு மனநிறைவாக வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வசீகரமாகும். கைமாறு கருதாத நன்மைகளை பிறருக்கு செய்வது என்பது விதிக்கப்பட்ட பணி அல்ல. இருந்தாலும் இதன் வழி நமது உடலும் உள்ளமும் முல்லை போல் மனம் வீசி மகிழ்வை தருகின்றது. தன்னலமில்லாத தியாகம், ஒழுக்கமான கட்டுப்பாடு இவை நமது ஆன்ம பலத்தை தூய்மைப்படுத்த உதவும். வெளி உலகத்திற்கு நீங்கள் நல்லவர்களாக, வல்லவர்களாக, நேர்மையானவர்களாக சுட்டி காட்டப்பட்டால் அன்றைக்கே நீங்கள் தலை சிறந்த வித்தகராக விளங்கிவிடுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.